ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ஒரு எக் சில்லி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்க மஞ்சூரியன் செய்றதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செய்றதும் ரொம்பவே ஈஸி தான். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு நான் ஒரு 3 முட்டைய வந்து வேக போட்டு எடுத்துக்க போறேன். உங்களுக்கு எத்தன தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். இத மூடி வச்சு ஒரு 12 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, 12 நிமிஷம் மேலேயே ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் தனியா எடுத்து, இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம தோல் உரிச்சுக்கலாம். எல்லா முட்டையுமே ஓட எடுத்துட்டு வச்சாச்சு. இத வந்து ஃபர்ஸ்ட் பாதியா கட் பண்ணிட்டு, அந்த பாதிய இன்னொரு 2 பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டைகளையுமே இந்த அளவுக்கு 4, 4 பீஸா வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா இத கோட் பண்றதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கொஞ்சமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து இது நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்லா ஓரளவுக்கு கெட்டியான மாவு பதத்துக்கு வந்து நம்ம பிசைஞ்சுக்கணும். நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சுக்கணும். இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. கட்டி இல்லாம இருக்கு பாருங்க. மாவோட திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அப்பதான் முட்டையில வந்து கோட் ஆகும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா, அப்புறம் முட்டையில வந்து அது ஒட்டாம இருக்கும். அதனால இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த எக்க வந்து நம்ம இதுல பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெறைய எண்ணெய் தேவையில்ல. கொஞ்சமா மட்டும் சேர்த்துட்டு நம்ம 2 பேட்சா வந்து போட்டு எடுத்துடலாம். கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பீஸ் முட்டைய எடுத்துட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மாவு இருக்கு இல்லையா? அத வந்து நல்லா கோட் ஆகணும். முட்டையோட எல்லா பகுதியிலயுமே அது கவர் ஆகுற அளவுக்கு ஃபுல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. இத அப்படியே எடுத்து நல்ல சூடான எண்ணெயில வந்து போட்டுறலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸையும் நம்ம கோட் பண்ணி எண்ணெயில போட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வ வந்து மிதமான தீயில வச்சு ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா மெதுவா வந்து அது திருப்பி போடணும். எல்லாத்தையுமே இந்த மாரி திருப்பி போட்டுறலாம். அந்த சைடுமே நல்லா ஒரு கிரிஸ்பியா ஃப்ரை ஆகுற அளவுக்கு இருக்கட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கும்போதே நல்லா கிரிஸ்பியா மாறுனது தெரியுது. இப்போ எண்ணெய் எல்லாத்தையும் வடிச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு திக்னஸ்ல நீங்க கரைச்சீங்கன்னா தான் எல்லாம் நல்லா கோட் ஆகி இந்த மாதிரி கிடைக்கும். இல்லாட்டி வந்து எக் வந்து கோட்டே ஆகாது. மாவு தண்ணியா இருந்ததுன்னா. நம்ம எல்லா முட்டையுமே வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ கிரிஸ்பியா இருக்குன்னு. இந்த அளவுக்கு நீங்க வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததா ஒரு பேன்ல வந்து நம்ம எக் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த எண்ணெயில இருந்தே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமா வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 3 பல் பூண்டு, அதே அளவு இஞ்சி எல்லாத்தையுமே வந்து பொடியா வெட்டி வச்சிருக்கேன். இப்ப எண்ணெய் சூடானதும் அதுல பொடியா நறுக்குன பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே பொடியா நறுக்குன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நான் ஒரு பாதி அளவுக்கு வெங்காயத்த இந்த அளவுக்கு பெரிய பெரிய துண்டுகளா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே அளவுக்கு குடமிளகாயும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய். இது 2யுமே நம்ம சேர்த்துடலாம். வெங்காயத்த இந்த மாரி பெரிய பெரிய இதழ்களா நம்ம சேர்க்கும்போது, அந்த முட்டையோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா ஆகுற அளவுக்கு வதக்கக்கூடாது. சும்மா ஒரு 30 செகண்ட் அளவுக்கு வதக்கிடலாம். கிரன்ச்சியா இருந்தா தான் நல்லாருக்கும். அதனால கொஞ்ச நேரம் வதக்குனா போதும். இது கூடவே வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய நல்லா பியூரியா அரைச்சு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள். இதையும் சேர்த்துடலாம். யூசுவலா வந்து டொமேட்டோ சாஸ் சேர்ப்பாங்க. சாஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா நீங்க அத கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமா மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்க போறோம். ஏன்னா முட்டை வறுக்கும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். முட்டைக்கு வந்து ரொம்ப உப்பு இழுக்காது. அதனால ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க இந்த காய்க்கு மட்டும். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோய் சாஸ் சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம்.
இது கூட ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிக்கட்டும். இப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் ஆயிடுச்சு முன்னாடி இருந்தத விடயே. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு, மெதுவா அப்படியே முட்டை உடைஞ்சிராம நல்ல மெதுவா வந்து அந்த சாஸ்ல ஃபுல்லா கோட் ஆற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, எக்ல நல்லா கோட் ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா பொடியா நறுக்குன ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டியான எக் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அடுத்த தடவ வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது இந்த சைட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.